Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது measuring devices. அதாவது நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டில வந்து மூணு விஷயத்தை வந்து பார்ப்போம். கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் சொல்லி. இப்போ இப்படியான விஷயங்களை நம்ம அளக்கிறதுக்காக வந்து இந்த மல்டிமீட்டர் என்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து பாவிப்போம். இந்த மல்டிமீட்டர் என்ற பேர்ல இருக்கிற மாதிரி இதுல வந்து கரண்ட்டை, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸை வந்து அளக்கலாம். அதோட அடிஷனலா இந்த மல்டிமீட்டர்ல வந்து ஒரு சர்க்கிட் வந்து ஓப்பன் சர்க்கிட்டா இருக்கா அல்லது க்ளோஸ் சர்க்கிட்டா இருக்கான்றதையும் நம்ம வந்து இதுல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நடுவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு நொப் ஒன்று இருக்கும். அந்த நொப் வந்து ஆஃப் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதை நம்ம வலஞ்சுழியாவோ அல்லது இடஞ்சுழியாவோ இதை திருப்பலாம். இதை திருப்பி நமக்கு தேவையான வெளியுள்ள இண்டிகேட் பண்ற மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இதுல நமக்கு வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்டா அல்லது டிரெக்ட் கரண்டான்றதுல இருக்கும். அதே மாதிரி அம்பியர் அளக்கலாம். நீங்க அம்பியர் அளக்கிறதுக்கு நீங்க இதுல கனெக்ட் பண்ணலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுல வந்து நீங்க உங்களுக்கு 2 டெர்மினல்ஸ் வந்து தந்திருப்பாங்க இதை வந்து அளக்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்க கரண்ட் அளக்க போறீங்கன்னு சொன்னா இந்த கொமன் என்ற டெர்மினல்லையும் கரண்ட் இருக்கிற முதலாவது ஹோல் அதுலயும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அப்பதான் நீங்க வந்து கரண்ட் அளக்கலாம். ஏன்டா அம்பியர் மானியா நீங்க இதை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அந்த அம்பியர் மானியை வந்து நீங்க இதுக்கு தொடராக இணைச்சிருக்கணும். அதுல வந்து நீங்க ஒன்றை வந்து கொமன்லையும் அடுத்ததை வந்து வோல்டேஜ் அளக்குறீங்கன்னு சொன்னா ரெண்டாவது நடுவுக்கு இருக்கிற இந்த ஹோல்லையும் நீங்க அதை வந்து கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம வோல்டேஜ் வந்து அளக்கப்படுறது அதுக்கு சமாந்தரமா இருக்கக்குள்ளதான் வோல்ட் மானியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதனால இந்த மல்டிமீட்டரை வந்து வோல்ட் மானியா மாத்துறதுக்காண்டி நம்ம இதை ரெண்டுலையும் வந்து கனெக்ட் பண்றோம். அந்த ஒரு தேவைக்காண்டி தான் நம்ம இதை வந்து மாத்தி கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. அடுத்தது நீங்க அப்படியே இந்த நொப்பை வந்து திருப்பிட்டு வந்து இந்த கண்டினியூட்டி டெஸ்ட்ன்னு சொல்லி இந்த அறிக்கிறதுல வச்சிங்கன்னு சொன்னா டயோட் ஐகான்ல வந்து வச்சிங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சர்க்கிட் வந்து தொடரா இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது வயர் எங்கேயாவது பிரேக் ஆயிருக்கா அல்லதுக்குள்ளால கரண்ட் ஓடுதா இல்லையான்றது நம்ம இதுல வந்து பார்க்கலாம். அப்படி கரண்ட் ஓடுமா இருந்தா இதுல இருந்து ஒரு சவுண்டோட சேர்த்து ஒரு வெளியும் வரும். கரண்ட் ஓடுதுலேன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு வெளியும் வராது. அடுத்ததான் நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த கண்ட்ரோலர்ஸ். இந்த கண்ட்ரோலர்ஸ்ல வந்து பொதுவா நம்ம 3 வகையான கண்ட்ரோலர்ஸை வந்து பார்ப்போம். அதுல வந்து பிஐசி, ப்ரோக்ராமபிள் இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ். இதை வந்து ஒரு மதர் போர்ட் இருக்கு. அந்த மதர் போர்ட்ல நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். அந்த மதர் போர்ட்ல இருந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கு அதை யூஎஸ்பி கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி ப்ரோக்ராம் பண்ணோம்னு சொன்னா அந்த பிக் வந்து வேலை செய்யும். நம்ம பிக்கையும் விட வந்து ஆர்டினோ அதைத்தான் நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஆர்டினோல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போறோம். ஆர்டினோன்றது ஒரு வகையான கண்ட்ரோலர். இது என்ன செய்யணும்னு சொன்னா இன்புட்ஸ் எல்லாம் வரக்குள்ள, அதாவது இன்புட்னு சொல்லக்குள்ள எங்களோட சென்சார், ஸ்விட்சஸ் இப்படியானதுல இருந்து நம்ம இன்புட் எல்லாம் வோல்டேஜை கலெக்ட் பண்ணும்போது அந்த வோல்டேஜை கலெக்ட் பண்ணி அதுக்கு எந்தெந்த பின் இருக்கோ அந்த பின்னுக்கு தேவையான பின்னுக்கு வந்து கரண்ட்டை வந்து கொடுக்கும். அந்த பின்ல நாங்க வந்து எங்களோட அவுட்புட்ஸை கனெக்ட் பண்ணிருப்போம். அதாவது பல்பை அல்லது எங்களோட ரிலே கனெக்ட் பண்ணுவோம் அல்லது மோட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்படி கனெக்ட் பண்றது மூலமா நம்ம வந்து இந்த பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ராஸ்பெரி பை. ராஸ்பெரி பை என்றது ஆர்டினோ மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான். ஆனா ஆர்டினோவோட வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரோலர். அதாவது இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம இதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல வந்து நம்ம மவுஸ், கீபோர்ட், மானிட்டர் அதோட எங்களோட ஆர்டினோல இருக்கிற பின்ஸும் அதுல இருக்கும். அப்ப இதை நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு பல்வேறு விதமான வேலைகளை நம்ம செஞ்சு கொள்ளலாம். ராஸ்பெரி பைல இருந்து எப்படி ப்ராஜெக்ட் செய்யறதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். அடுத்ததா வந்து இருக்கிறது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ், அதாவது பிஎல்சின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம். இதுல வந்து என்ன, இதுவும் அதே மாதிரியான ஒரு கண்ட்ரோலர் தான். ஆனா இந்த வந்து லாங் டியூரபிலிட்டி, அதாவது மிச்ச காலத்துக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அது தொடர்ந்து வேலையில இருக்கணும்னு சொன்னா நீங்க வந்து பிஎல்சியை தான் பாவிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு மிஷின் வந்து 20 வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொன்னா நீங்க பாவிக்கிற ஒரு கண்ட்ரோலர் வந்து இந்த பிஎல்சியா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்டுயினோ. ஆர்டுயினோல வந்து நிறைய டைப்ஸ் வந்து அவைலபிளா வந்துட்டு இருக்கு. இது வந்து என்னத்தின் அடிப்படையில வகைப்படுத்தப்படுதுன்னு சொன்னா இது வந்து அதுல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் பின்ஸ், அதாவது எத்தனை பின் வந்து இருக்கி, எவ்வளவு கம்யூனிகேஷன் ஸ்பீட், அதோட எந்தெந்த வகையில நம்ம பவர் அப் பண்ணலாம் என்றதை வச்சு இது வேறு வகையா வந்துட்டு இருக்கும். அதுல வந்து ஆர்டினோ நானோவை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலமா அல்லது பேட்டரியில இருந்து நீங்க அதை கரண்ட்டை கொடுத்து இந்த ஆர்டினோ பவர் அப் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க அதை வந்து சின்ன ப்ராஜெக்டுகள் நீங்க செய்யறதுக்காண்டி இந்த ஆர்டினோ நானோ, ஆர்டினோ மினிஸை வந்து நீங்க பாவிக்கலாம். அல்லது ஆர்டினோ ஊனோ, லியனார்டோ, ஆர்டினோ மெகா, ஆர்டினோ லிலிபேட்னு சொல்லி நிறைய வகையான ஆர்டினோ டைப்ஸ் வந்து இருக்கு. அதுல உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன உங்களுக்கு பின்ஸ் தேவைப்படுதோ, எத்தனை சென்சார்ஸ் எத்தனை பாவிக்கிறீங்க, அவுட்புட்ஸ் எத்தனை பாவிக்கிறீங்கன்றத வச்சு
எந்த ஆர்டினோ நம்ம பாவிக்கணும்ன்றதை நம்ம வந்து முடிவெடுக்கலாம். ஆர்டினோ ஊனோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கம்யூனிகேஷன் பின் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபோன்ல இருந்து ஒரு ரோபோவை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு வழியில் ஒரே ஒரு ஃபோன்ல இருந்து மட்டும்தான் நீங்கள் இந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காண்டி நம்ம ஆர்டினோ ஊனோவை பயன்படுத்துவோம். 2-3 ஃபோன்ல இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அப்படியான வேலைகள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டினோ மெகாவை வச்சு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக வந்து சர்க்கிட் டயக்ராம்ஸ். இதில் சர்க்கிட் டயக்ராம் வந்து கீற வேண்டி இருக்கும். சர்க்கிட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னு சொல்லுவோம். அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்து கீறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேன்னு சொல்லுவோம். இதில் பேட்டரியை வந்து இப்படி போட்டிருப்போம். பேட்டரியை வந்து போட்டுட்டு அதுல இருந்து பிளஸ்ல இருந்து கரண்ட் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு தேவையான காம்போனன்ட்ஸுக்கு நம்ம வந்து இதை போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னொரு வழி இருக்கு. இதை சயின்ஸ் வேன்னு சொல்றேன். இந்த வேல போட்டு நீங்க இந்த டயக்ராம்ஸை கீறலாம். நாம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேயை வந்து ப்ரிஃபரபிளா யூஸ் பண்ணி சர்க்கிட்ஸை வந்து கீறுவோம். இப்போ இந்த சர்க்கிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பேட்டரியோட ஒரு பல்பை கனெக்ட் பண்ற ஒரு சிம்பிள் சர்க்கிட் தான் இதுல காட்டியிருக்கு. இதை எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இதை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஒரு சுவிட்சோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த சுவிட்சோட மற்ற டெர்மினல் எடுத்துட்டு வந்து பல்போட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பல்போட நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து பேட்டரியோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுவோம். இப்படி நீங்க கனெக்ட் பண்ணக்குள்ள பாருங்க, இந்த கலர் கோட் வந்து முக்கியம். இந்த கலர் கோட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பிளஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்குள்ள நீங்க சிவப்பு வயரை யூஸ் பண்ணிருக்கணும். சிவப்பு வயர் அல்லது ப்ரௌன் கலர் வயரை வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அதே நெகட்டிவ் கிரவுண்டை வந்து நீங்க இணைக்கக்குள்ள நீல கலர் வயரை வந்து பாவிச்சிருக்கணும். ரொபோட்டிக்ஸ்ல இது வந்து ஒரு கலர் கோடிங்னு சொல்லுவோம். இந்த கலர் கோடிங்கை வச்சு மத்தாக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இது இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம பார்க்கறது வந்து சர்க்கிட் போர்ட்ஸ். இந்த சர்க்கிட் போர்ட்ஸை நம்ம என்னத்தை பாவிக்கணும்னு சொன்னா 2-3 வயரை வந்து ஜாயின் பண்றதுக்காண்டி நம்ம இதுல வந்து பாவிப்போம். அதுல வந்து பிரெட் போர்ட்ஸ் இருக்கு. பிரெட் போர்ட் வந்து டெம்பரரியா 2-3 வயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சர்க்கிட் போர்ட்ஸ்ல வந்து பிரெட் போர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பிரெட் போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மேல இருக்கிற இந்த லைன் எல்லாமே வந்து கனெக்டட்ல இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ளதும் இப்படியா ஹொரிசோண்டலா கனெக்டட்ல இருக்கும். அடுத்ததா இந்த இருக்கிற லைன் வந்து வெர்டிக்கலா கனெக்டட்ல இருக்கும். அடுத்த லைன் வந்து வெர்டிக்கலா கனெக்டட்ல இருக்கும். ஆனா இதுவும் வந்து கனெக்டட்ல இருக்காது. அதே மாதிரி கீழே இருக்கிற 2 லைன்ஸும் வந்து ஹொரிசோண்டலா கனெக்டட்ல இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஜம்போ கேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம குயிக்கா கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இது இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பெர்மனன்ட் மவுண்டிங். இதை வந்து நம்ம சோல்டர் பண்ணி தான் இந்த போர்ட்டோட வந்து இணைக்க வேண்டியிருக்கும். இதை வந்து பெர்மனன்ட் மவுண்ட்னு சொல்லுவோம். அதாவது டொட் போர்ட், லைன் போர்ட், பிரிண்டட் சர்க்கிட் போர்ட் அல்லது பிசிபின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம். இதை வந்து டொட் போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டொட்டுமே வந்து அடுத்த டொட்டோட கனெக்ட் ஆகி இருக்காது. இப்போ இந்த டொட்டையும் அடுத்த டொட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா நம்ம மெனுவலா வந்து இதை நம்ம சோல்டரிங் பண்ண வேண்டி இருக்கும். லைன் போர்டுன்னு சொன்னா இந்த லைன் ஒவ்வொரு லைனுமே வந்து கனெக்டட் ஆயிருக்கும். ஆனா ஒரு ஹொரிசோண்டல் லைன் அடுத்த லைனோட கனெக்டடா இருக்காது. இப்படியான போர்டு தான் வந்து லைன் போர்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பிரிண்டட் சர்க்கிட் போர்ட். இந்த சர்க்கிட் போர்ட் என்ன செய்யும்னு சொன்னா நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸை நமக்கு தேவையான வழியில அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கொடுத்து அல்லது ஆன்லைன் மூலமா நீங்க அதை அனுப்பி இந்த பிரிண்டட் சர்க்கிட் போர்ட்டை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிட்டை வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணி தரும். அப்போ அதுக்கு நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸை இந்த பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த காம்போனன்ட்ஸ் அதில் வந்து சோல்டர் பண்ணி நமக்கு தேவையான வேலைக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ். நம்ம இந்த ரொபோட்டிக்ஸ்ல படிக்கக்குள்ள ஜம்போ வயர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஜம்போ வயர்ன்னு சொன்னா தொங்கல் 2லையும் பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல்னு சொல்லி வயர் வந்து இருக்கும். அதுல மேல் டு மேல் வயர்ன்னு சொன்னா இந்த பின்ஸ் இருக்கும், இஞ்சாலையும் பின்ஸ் இருக்கும். ஃபீமேல் டு ஃபீமேல்னு சொன்னா 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இஞ்சாலையும் அடுத்தது ஃபீமேல் டு மேல்னு சொன்னா ஹோல்ஸும் பின்ஸும் சேர்ந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு வயரும் நமக்கு ஒவ்வொரு சென்சார் டைப்ல அல்லது சென்சார் மொடியூல் அல்லது கண்ட்ரோலர்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து இந்த வயர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது ஆட்டோ வயர். நம்ம சாதாரணமா பாவிக்கிற வயர் மோட்டார்ஸை வந்து சோல்டரிங் பண்றதுன்னு சொன்னா நம்ம இந்த வயரை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Draw the schematic diagram for the following figure. அதாவது இந்த ஒரு சர்க்கிட் வந்து எப்படி நீங்க ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல கீறி இருப்பீங்க. அதாவது ஒரு பேட்டரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தி எலக்ட்ரானிக்ஸ் வேன்னு சொல்லி. அந்த எலக்ட்ரானிக் வேயில நீங்க எப்படி இதை வந்து கீறி இருப்பீங்கன்றத ஒருக்கா அதை கீறி கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்ததா வந்து draw the circuit diagram by using a breadboard to connect the components. இந்த schematic diagramல இருந்து எப்படி நீங்க ஒரு breadboardல இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க என்றதை ஒருக்கா கனெக்ட் பண்ணி அதை எனக்கு அனுப்புங்க. இதை நீங்க கனெக்ட் பண்றதுக்காக ஃப்ரிட்ஜிங் என்ற சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க இப்படியான வேலைகளை நீங்க செஞ்சு பார்க்கலாம். அப்படி செஞ்சு பார்த்துட்டு அதை நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கிற வகையில இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.